நம்ம நருட்டோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நிலாவை காட்டுறாங்க. கீழே பார்த்தா 9 வால் வச்ச நரி இருக்கு. அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த நரியோட நீளமான வால் வந்து இந்த கடலையே உயர்த்துச்சான். சொல்ல போனா அது ரொம்பவே டேஞ்சரான ஒண்ணு. தன்னோட ஊரை காப்பாத்துறதுக்காக ஒரு நிஞ்சா வந்தாரு. அதாவது அந்த நரிய இழுக்க போறாரு. கீழே சண்டை போட்டு இருந்தவங்க எல்லாம் பயந்துன்னு இருக்காங்க. இவங்க அந்த ஊருக்கிட்ட நெருங்க விடாம பாக்குறாங்க. அந்த நரி வந்ததுன்னா மத்தவங்க எல்லாரையுமே அழிச்சிடும். திடீர்னு ஒரு பெரிய தோக்குல வருது. அது மேல ஒரு நிஞ்சா இருக்காரு. அதை பார்த்து அந்த நரி ரொம்பவே மறைக்குது. அவர் அந்த நரிய பிடிச்சி ஒரு மனித உடல்ல போய் அதை இறக்க போறாராம். அதனால அவர் தன் உயிரே விடுறாரு. அப்படியே அவரோட ஃபுல் பவரை போட்டு அந்த நரிய ஒரே அடியா அழிக்கிறாரு. அப்புறம் தான் சொல்றாங்க அவர் தான் 4வது உகாகேவான். திடீர்னு சீன் கட் ஆகுது. அந்த நரிய வந்து ஒரு குழந்தை உள்ள அடக்கிட்டாங்க. அந்த குழந்தை அழுவுது. இப்பதான் மாசா டைட்டில் போடுறாங்க, நருட்டோ. இப்படிதான் நருட்டோ பிறந்தான். இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போவோம். ஒரு பையன் ஓடறான். பின்னாடியே நிறைய பேர் துரத்துன்னு இருக்காங்க. பார்த்தா அவன் தான் நருட்டோ. நருட்டோ ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல. அதனால பின்னாடி நிறைய பேர் துரத்துன்னு வராங்க. அவனை நிக்க சொல்றாங்க. ஆனா அவன் நிக்க கூட இல்ல. அவங்க பின்னாடி வரவங்களை கலாச்சினே வரான். நான் தான் தைரியசாலி, மத்தவங்க எல்லாம் பயந்தாங்கோலிங்க அப்படின்னு அவனே நினைச்சுக்கிறான். நருட்டோவோட ஊர் வந்து லீஃப் வில்லேஜ். இப்ப அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி காமிக்கிறாங்க. அவன் கத்தி பேசுற சத்தம் இந்த ஊர் முழுக்க கேக்குது. அவனோட டீச்சரால யாராலையும் அவனை பிடிக்கவே முடியல. ஒரு டீச்சர், லார்ட் ஹுவாஹே, எங்களுக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு கேக்குறான். அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதான். முக்கியமா நருட்டோவை பத்தி இழுக்கவே கூடாதான். ஆனா அந்த விஷயம் நருட்டோவை பத்தி தான். அவன் ஸ்டோன் ஃபேஸஸ் மேல ஏறி போய் அட்டகாசம் பண்றானா. முக்கியமா பெயிண்ட் அடிச்சு நாசம் பண்றானா இடத்த. டீச்சரோட ஃபேஸ் அப்படியே காட்டுறாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. நருட்டோ பின்னாடியே ஒருத்தர் துரத்தின்னு போறாரு விடாம. அவனை நிக்க சொல்லி விடாம பின்னாடியே துரத்தின்னு போறாங்க. இப்ப நருட்டோ தாவிட்டான். பின்னாடி அவங்களே தாவனாங்க. கடைசியில அவன் அதே இடத்துல மறைஞ்சுதான் இருந்தான். சிரிக்கிறான். எல்லாரும் ஈஸியா ஏமாந்துட்டாங்கன்ட்டு. அப்படியே பின்னாடி பார்த்தான். அப்படியா நருட்டோ அப்படின்னு ஒருத்தர் பாக்குறாரு. அதுல பயந்து போய் அவன் கத்துறான். அவர் தான் இருக்கா சென்சேவான். அவன் எங்க இருந்து வந்தீங்கன்னு கேக்குறான். அவர் தான் இவரோட டீச்சர். இப்ப நீ என்ன பண்றீங்க? நீ இப்ப கிளாஸ் ரூம்ல தானே இருக்கணும் அப்படின்றாரு. அப்படியே சீன் கட் ஆகி இப்ப கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. இப்ப டீச்சர் வந்து நருட்டோவை ரொம்ப திட்டுறாரு. 2 தடவை 2 டெஸ்ட்லயும் அவன் ஃபெயில் ஆயிட்டானா. அதனால அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குன்றாரு. அதுலயும் இது மாதிரி பண்ண போறியா இல்ல பாஸ் ஆக போறியான்னு கேக்குறாரு. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கிறாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு எல்லாரையும் பண்ண சொல்றாங்க. எல்லாரும் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இப்ப டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வரப்போது சாக்குராவா. டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டோனே உடம்பே மாறி போச்சு. திடீர்னு அவர் சார் மாதிரி ஆயிட்டாங்க. சாரும் என்ன மாதிரி மாறிக்கிறா, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றவரு சந்தோஷமா குதிக்குது. கூடவே சாசுகே, நீ அதை பாத்தியா நான் பண்ணத அப்படின்னு கேக்குறா. அடுத்ததா சாசுகே கூப்பிடுறாரு. சாசுகே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக சொல்றாரு. சாசுகே வரான். அவனும் உடனே டீச்சர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிடுவான். டீச்சரும் ஆச்சரியமா பாக்குறாரு. இவன் ஏன் இன்னும் சீக்கிரமா பண்ணிட்டான்ட்டு. அதனால நல்லா இருக்குன்ட்டாரு. இப்ப அடுத்ததான் நருட்டோவை கூப்பிடுறாங்க. நருட்டோக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. கூட இருக்கவங்க நீ எப்படி இருந்தாலும் சொதப்பதான் போறேன்றாங்க. ஆனா நருட்டோ அது எதை பத்தியும் கவலைப்படாம போறான். கடைசியில டீச்சரே நல்லா ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் உன் விளையாட்டெல்லாம் இங்க விளையாடாத அப்படின்றாரு டீச்சர் வந்து. அப்புறம் இதுதான் அவனோட கடைசி வார்னிங். ஆனா அவன் எவ்வளவு அட்டகாசம் பண்ணிருப்பான். ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நருட்டோவை வந்து வேலை வாங்குறாங்க. அவன் பண்ண குறும்பெல்லாம் சரி பண்ண, அவன் பண்ண பெயிண்டிங் எல்லாம் கிளீன் பண்ணலனா வீட்டுக்கே அனுப்ப மாட்டாரான். நருட்டோ சந்தோஷமா சொல்றான், யாருமே எனக்கு வீட்டுல காத்திருக்கவே மாட்டாங்க, பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன்ட்டு. நருட்டோ வேகமா தொடக்கிறான் அவன் பண்ணதெல்லாம். அந்த நேரத்துல அவரோட டீச்சர் நருட்டோ கூப்பிடுறாரு. ஆனா இந்த தடவை சார் கிட்ட ரொம்ப கோவமா பேசுறான் நருட்டோ. டீச்சர் வந்து நீ இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து வெளில போய் ராமன் சாப்பிடலாமான்னு கேக்குறாரு. உனக்கு என்ன ஓகேவா நருட்டோ? அதுக்கு நருட்டோ ரொம்பவும் சந்தோஷமாயி தன் வேலையை சீக்கிரமா பண்ண போறான். சாப்பிடறதுக்காக நான் இந்த வேலையை சீக்கிரமா முடிப்பேன்றான். இப்பதான் இந்த எபிசோட டைட்டில் போடுறாங்க. அதாவது என்டர் நருட்டோ உசுமாக்கி. வாங்க இப்பதான் இந்த எபிசோட சூடு பிடிக்க போகுது. இப்ப ஒரு கடையில காட்டுறாங்க. நருட்டோவும் அவன் டீச்சரும் ராமன் சாப்பிடுறாங்க. ராமன்லாம் ஒரு நூடுல்ஸ். நருட்டோ அதை ரசிச்சு நல்லாவே சாப்பிடுறான். இப்ப அவரோட டீச்சர் கேக்குறாரு, நருட்டோ நீ ஏன் அந்த இடத்துல இப்படி எல்லாம் வரைஞ்சு வச்ச அப்படின்னு கேக்குறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்பயே இதெல்லாம் செஞ்சேன்னு கேக்குறாரு. நருட்டோ சொல்றத சீரியஸா கேட்காம சாட்டுக்குனே தெரியும்ன்றான். இப்ப அவனுக்கு கொடுத்த சாப்பாடை ஃபுல்லா தீர்த்து கட்டிட்டு இப்ப சும்மா உட்காடுறான். அவன் சொல்றான், எல்லாருமே அந்த காலத்துல ஷினோபியா இருந்தாங்க தெரியும்லன்றான்.
அவங்க தான் இருக்கறதுலே பெஸ்டா, அவங்க தோக்கடிக்கவே முடியாதான். அதுலயும் அவனுக்கு பிடிச்சது 4வது உக்காக தானா. அவர் தான் வந்து நைன் டெயில்ஸ் ஃபாக்ஸை அடிச்சு கொல்ல பண்ணாராம். அவரோட டீச்சர் ஏன் அப்பெல்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு விளையான்னு இருக்குன்னு கேட்கறாரு. அதுக்கு அவன் நான் தான் இவங்க எல்லாரோட பெஸ்ட்னு சொல்றான். நான் தான் நருட்டோ உசுமாக்கி, நான் தான் அடுத்த உகாஹே, நான் தான் அடுத்த லெஜெண்ட் ஆக போறேன்றான். அப்பதான் யாருமே அவனை கிண்டல் பண்ண மாட்டாங்களாம். அவன் சொல்ற பேச்சு எல்லாருமே கேட்பாங்க, அப்பதான் மதிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன உதவி கேட்கறான். அதுக்கு அவங்க டீச்சர் இன்னொன்னு ராமன் சாப்பிடணுமான்னு கேட்கறாரு. அதெல்லாம் இல்ல, உங்க ஹெட் பேண்ட் தான் வேணும் எனக்கு அப்படின்றான். ஆனா அவரு இதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பே கிடையாது, நான் கொடுக்க முடியாதுன்றாரு. நீ ஒரு சிறந்த நிஞ்சாவா மாறிட்டோன்னு தான் இந்த லீஃப் பேண்டே நீ போட முடியும் அப்படின்றாரு. அதுக்கு அவன் நாளைக்கு வர டெஸ்ட்டை பாஸ் பண்ணாதான் இந்த இதை கொடுப்பாங்க. நருட்டோ இதை ஒத்துக்கவே மாட்டானா. எல்லாருமே சிரிக்கிறாங்க கூட சேர்ந்து. வேற ஏதாவது வாங்கி கொடுங்கன்றான். வந்து அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல நடக்குது. இப்பதான் அவங்களோட ஃபைனல் எக்ஸாம் நடக்க போகுது. இப்ப அவர் சொல்ல போறவங்களாம் டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கணுமா. அவங்களோட டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜூட்ஸவா. ஆனா நருட்டோ அதுதான் பயமா, ஏன்னா அவனுக்கு அதுதான் வராது. அவன் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண மாட்டான்னு அவனுக்கே தெரியுது. ஹெட் பேண்ட லைனா அடுக்கி வச்சுக்கிறாங்க. இப்ப நருட்டோ வரான். வந்து அவன் க்ளோன் ஜூட்ஸவை போட போறான். அவன் கைகளை நிஞ்சா மாதிரி பண்ணி க்ளோன் ஜூட்ஸோன்னு கத்துறான். அப்படியே அவன் பின்னாடி ஏதோ ஆகுது, நீல கலர்ல வருது. கடைசியில பார்த்தா அவன் க்ளோன் ஜூட்ஸோ எப்படி வந்துக்குதுன்னா ஒரு சத்த எலி மாதிரி வந்துக்குது. இப்ப அவன் பயத்துல பாக்குறான். அப்படியே அவன் டீச்சரும் அதே மாதிரியா பாக்குறாரு. என்ன பண்ணி வச்சுக்கிறேன்ட்டு, நீ இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்றாங்க. பக்கத்துல இன்னொரு டீச்சர் இருக்காரு. அவன் ஃபெயில் ஆயிட்டான் தான், ஆனா அவன் அந்த அளவுக்கு மோசமா பண்ணல, அவன் நல்லா தான் பண்ணிக்கிறான்றாரு. 3வது முறையா அவன் ட்ரை பண்றான். இதுல தெரியுது அவன் முன்னேறி இருக்கிறான்ட்டு. அவன் நிஞ்சா ஆகணும்னு ஆசைப்படுறான். இன்னொன்னு ஒரு சான்ஸ் கொடுப்போமா அவனுக்கு அப்படின்றாரு. அதுக்கு டீச்சர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 3 தடவை க்ளோன் ஜூட்ஸை பண்ணிக்கிறாங்க, ஆனா இவன் வெறும் ஒரே ஒரு தடவை தான் பண்ணிக்கிறான்றாரு. ஆனா அந்த ஒண்ணு கூட உருப்படியா இல்ல, பார்க்கவே ரொம்பவே மோசமா இருக்குன்றாரு. நீங்க சொல்லுங்க, இது நல்லாவா இருக்கு? அவரால் பாஸ் பண்ண வைக்க முடியாதான். நருட்டோக்கு ரொம்ப கோவம் வருது. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிறாங்க, நான் பாஸ் ஆயிட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன்ட்டு. ஆனா நருட்டோ மட்டும் தான் பாஸ் ஆகல. அவன் ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிறான். அவன் ஆசைப்பட்ட நிஞ்சாவா ஆகணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவன் நல்லா ஆக முடியலன்ட்டு ரொம்ப கவலையில் முழுகி இருக்கான். எல்லாருமே பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க, பாரு அவன் ஒரே ஒருத்தவன் தான் இன்னும் பாஸ் ஆகாமல் இருக்கான்ட்டு. இப்போ பக்கத்தில் திரும்பி பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா அவர் கூட இருந்த இன்னொன்று டீச்சர் இருக்காரு. நருட்டோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாரு. உன்னோட டீச்சர் ஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் அவர் நல்லதுக்கு தான் பண்ணுறாரு அப்படின்றாரு. நருட்டோ கேட்குறான், அப்போ ஏன் என்னை ஃபெயில் ஆக்குனாருன்ட்டு. அதுக்கு அவரு இல்லை, உன்னை முழுசாக பலசாலி ஆக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்றாரு. அவரும் ஒன்ன மாதிரி தான் வளர்ந்தாரு. பேரண்ட்ஸ் இல்ல, யாருமே இல்லாம தனிமையிலே வளர்ந்தாரு. நருட்டோ இந்த தடவை எப்படியாவது பாஸ் ஆகணும்ன்றான். உடனே அவரு நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தர போறேன்றாரு. நருட்டோ ஆச்சரியமா என்ன ரகசியம்னு பாக்குறான். அது ரகசியமா இருந்தாலும் நருட்டோக்காக சொல்ல போறானா. அப்படியே நருட்டோவை ரொம்ப ஜூமா காட்டுறாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. நருட்டோ கூட இருந்தவர் அவர் டீச்சர் கிட்ட போய் நருட்டோ அந்த சீக்ரெட் ஸ்காலை திருடிட்டான் அப்படின்றாரு. ஆனா பண்ண சொன்னதே அவர் தான் வந்து இதை படிச்சா நீ ஈஸியா கத்துக்கலான்னாரு. அப்படியே நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுன்னு இருக்கான். எப்படி நம்ம க்ளோன் ஜூட்ஸை உருவாக்குதுன்னு பாக்குறான். இந்த ஜூட்ஸ் தான் எனக்கு வரவே மாட்டேங்குது, அங்கேயே உட்கார்ந்து அழுகுறான். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சண்டை போடுறாங்க, இது பண்றது பெரிய குற்றம்ட்டு. அதுலதான் எல்லாமே ரகசியமா இருக்கான். அந்த ரகசியம் இந்த ஊருக்கு மட்டும் தான் தெரியுமா. இது மட்டும் எதிரிக கையில கச்சுதுன்னா இந்த ஊரை தரமட்டமா ஆயிடுமா. இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக ஹெட் டீச்சர் வந்து நருட்டோ கிட்ட இருந்து அந்த ஸ்க்ராலை எடுத்துன்னு வர சொல்லி ஆர்டர் விடுறாரு. அவர் ஆர்டர் போட்டோன்னே எல்லாருமே மின்னல் வேகத்துல ஓடி போயிட்டாங்க. இப்ப பயங்கரமான விஷயத்தை காட்டுறாங்க. அவனை எடுக்க சொன்னது ஒரு வில்லன். அவன் இந்த ஊரை அழிக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிறான். அப்படியே நருட்டோவை கொன்னுட்டு அந்த ஸ்க்ரால் அவன் தான் எடுத்துக்க போறானா. நருட்டோவோட டீச்சர் வந்து நருட்டோவை கண்டுபிடிச்சிட்டாரு எப்படியோ. நருட்டோ என்னை இம்மா சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிங்கன்னு மழை போறான். அவன் இது வரைக்கும் ஒரே ஒரு டெக்னிக் தான் கத்துன்னு இருக்கானா இதுல. இப்ப நருட்டோ நான் பண்ற ஜூட்ஸுவை பார்த்து நீங்களே என்ன கிராஜுவேட் ஆக்க போறீங்கன்றான். இந்த பேப்பர்ல இருந்து நீங்க ஜூட்ஸுவை கத்துக்கினா நீங்க எப்படி இருந்தாலும் என்ன பாஸ் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்றான். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு நருட்டோவோட டீச்சர். அதுக்கு வெள்ளை முடி வச்சவர் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தாரு, இந்த ஸ்க்ராலையும் அவர் தான் எடுக்க சொன்னாரு, இதையும் அவர் தான் கத்துக்கலான்னு சொன்னாரு அப்படின்றான். டீச்சர் திடீர்னு நருட்டோவை தள்ளி விடுவாரு. என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து கத்தி எல்லாம் போடுறான் வில்லன் வந்து நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட போலன்றான். அதுக்கு டீச்சர் நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்றாரு. இப்ப வில்லனை காட்டுறாங்க. வில்லன் வந்து நருட்டோ கிட்ட ஸ்க்ராலை கொடுன்றான். நருட்டோ இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான் எல்லார்கிட்டயும். அதுக்கு டீச்சர் நருட்டோ கிட்ட அந்த பேப்பர் அவங்கிட்ட கொடுக்காத, அதுல ரகசியமா நிறைய இருக்கு அப்படின்றாரு. அது இந்த ஊரே அழிச்சிடும், அவன் இதை பிளான் பண்ணிக்கிறான் இது அவங்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக அப்படின்றான்.
இப்ப வில்லன் நருட்டோ உன்கிட்ட இருந்து ஸ்க்ரால வாங்கறதுக்காக தான் அவன் இப்படி பிளான் போடுறான் அப்படின்றான். வில்லன் மழுப்புறான். அப்படி இப்ப டீச்சர் பொய் சொல்லாதடா வெள்ள மண்டையா, உண்மையா சொல்றா அப்படின்ட்டு அவனை பார்த்து சொல்றாரு. இப்ப வில்லன் சிரிச்சுக்கினே உண்மையா பொய் சொல்றது யாரு, நான் இப்ப சொல்றேன் அப்படின்றாரு. டீச்சர் வேணாம் அப்படின்னு கத்துறாரு. அங்க இருந்து வில்லன் உன்னை பத்தி அவங்க எல்லாம் சொன்னதும் பொய் நருட்டோ அப்படின்றாரு. இப்ப நான் சொல்ல போறது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்றாரு. அது உன்னை தவிர மிச்சம் எல்லாருக்குமே தெரியும், இப்ப கூட உன் டீச்சர் அது உங்ககிட்ட இருந்து சொல்லவே இல்லை பாரு அப்படின்றாரு. அதுக்கு நருட்டோ எனக்கு சீக்கிரமா இப்ப சொல்லுங்க, எனக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சாகணும்ன்றான். அவனோட டீச்சர் அங்க இருந்துங்கன்னு நீ இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னு கத்துறாரு. இப்ப வில்லன் பயங்கரமான ஒரு ஷாக் கொடுக்குறான். என்னன்னா நருட்டோ தான் இந்த 9 வால் வச்ச நரியான், இந்த ஊரே நாசமாக்கின நரி அது உனக்குள்ளதான் இருக்கு, 9 வால் கொண்ட நரியே நீதான் அப்படின்னு கத்தி சொல்றாரு. இந்த உலகத்துல எல்லாரும் அதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சியே வச்சுக்கிறாங்க, இதுல தெரியல நீ தான் அந்த 9 வால் வச்ச நரி அப்படின்றாரு. நீ உயிரா நினைக்கிற உன் டீச்சர் கூட உன்னை பிடிக்காது அப்படின்றாரு. நருட்டோவை நோக்கி ஒரு பிளேட விடுறான். ஆனா அந்த பிளேட டீச்சர் வாங்கிப்பாரு. அவரு தனிமையில இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் நருட்டோ அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. உனக்காக நான் கண்டிப்பா இருப்பேன் நருட்டோ அப்படின்றாரு. வில்லன் அந்த 9 வால் வச்ச நரி உனக்குள்ளதான் இருக்கு, அதனால அவன் என்ன வேணா உன்னை சொல்லி அந்த ஸ்க்ரால வாங்க பாப்பான் அப்படின்றாரு. ஆனா நருட்டோ அவன் சொல்ற பேச்ச கேட்காம அப்படியே ஓடுவான். வில்லன் சொல்றான் கண்டிப்பா அந்த ஸ்க்ரால வச்சு இந்த ஊரையா அழிச்சிடுவான்றான். அவன் கண்ணில் இருக்க கோவத்தை பார்த்தல அது 9 வால் வச்ச நரி தான்றான் வில்லன். நருட்டோவை கொண்டு ஸ்க்ரால் எடுத்துக்கு அப்புறம் ஒன்ன கொல்றேன்றான். நருட்டோவோட டீச்சர் நருட்டோ பின்னாடி துரத்தின்னு போறாரு. அந்த வெள்ளை முடிக்கு சொந்தக்காரன் வச்சவன் சொன்னது எல்லாம் போய் அப்படின்றாரு. அந்த ஸ்க்ரால மட்டும் என்கிட்ட குடு நருட்டோன்றாரு. ஆனா நருட்டோ அவன் வயிற்றுல குத்திடுவான். என்னை எப்படி கண்டுபிடிச்ச நருட்டோ அப்படின்னு சொல்றான். கடைசியில பார்த்தா இவன் தான் அந்த வில்லனே. குளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி அவன் இப்படி மாறி அவன்கிட்ட ஏமாத்த வந்துக்கிறான். இப்ப நருட்டோ சொல்றான் ஏன்னா அந்த டீச்சரே நான் தான், நானும் குளோன் ஜுட்ஸுவை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு வில்லன் நீ என்ன பைத்தியமா, எதுக்கு நருட்டோவை பாதுகாக்கிற, அவன் தான் 9 வால் வச்ச நதியாச்சு அப்படின்றான். உன்னோட ஒத்துமொத்த குடும்பத்தையும் அழிச்சது அவன் தான் தெரியாதா அப்படின்றான். அதுக்கு டீச்சர் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரால் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றான். நருட்டோவை காட்டுறாங்க. இந்த வெள்ளை முடி வச்சவன் என்ன குறைவா இடம் போட்டுட்டான் அப்படின்றான். அவனோட டீச்சர் நருட்டோ ஒரு நல்ல பையன், அவன் 9 வால் வச்ச நரி மாதிரிலாம் இருக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன்றாரு. அவன் சில நேரத்துல தவறுகள் செய்வான் தான், ஆனா அவன் தான் ஒரு நிஞ்சா அப்படின்னுவான். அவன் நருட்டோ உசுமாக்கிடா வெள்ள மண்டியா அப்படின்னு சொல்றாரு டீச்சர். லீஃப் வில்லேஜ்ல வாயறவன் அப்படின்றாரு. ஆனா நருட்டோ ரொம்ப அழுகுறான். இப்ப வில்லன் உன்னோட கதையை கடைசியா முடிச்சுக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ ரோவரா பேசுற, அதனால உன் கதையை இப்பே முடிக்க போறான்றான். அவனோட பிளேட சுத்தி அப்படியே அழிக்க பாக்குறான். அப்படியே நருட்டோ வந்து அவனை அடிச்சு போட்டுருவான். அப்படியே அவன் வாயில குத்தி அவன் பிளேட் அப்படியே அந்த காட்டு நடுவுல போக வச்சிடுவான். நருட்டோ இன்னொன்னு தடவை என் சென்சே மேல கை வச்சா அவ்வளவுதான்றான், இல்ல உன்னை சும்மாவே விட மாட்டேன்றான். வில்லன் உனக்கு இன்னும் அவ்வளவு தைரியமா, உன்னை அழிக்கிறேன் பாரு அப்படின்றான். நருட்டோ இப்ப ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை பயன்படுத்துறான். ஆனா இந்த தடவை ஏகப்பட்ட நருட்டோ மாதிரியே குளோன் பேர் வந்துருவாங்க. வில்லன் ஆச்சரியமா பாக்குறான், அவனாலே என்ன முள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு. அவன் இப்ப ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை கத்துக்கணும். அப்படியே நருட்டோ வில்லனை அடிச்சு போட்டுருவான். ஹெட் டீச்சர் வந்து ஸ்க்ரால் கிடைச்சிருச்சு அப்படின்றாரு எல்லார்கிட்டயும். நருட்டோ இப்ப கண்ணை திறந்து பாக்குறான். கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி யாரும் இருக்காங்க. யாருன்னு முழுசா திறந்து பார்த்தா அவர் தான் அவரோட டீச்சர் நிக்கிறாரு. நருட்டோ கிட்ட நீ இந்த கிராஜுவேட் ஆகிட்ட, நீயே இனிமேட்டு ஹெட் பேண்ட் போடலாம். எபிசோட் 1 முடிஞ்சது. இந்த வீடியோல நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். என்னன்னா யார் இது இந்த பிக்சர்ல, அதை நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.